இல்லைன்னா சொல்லு. என்ன கெடா வெட்டாமா? கெடா வெட்டலாம் இல்லை, அப்புறம் கடையில் தான் எனக்கு நான்வெஜ் எடுத்துக்கலான் இருக்கேன். என்ன ஆச்சு? 2 பிள்ளைங்க இருக்காங்கப்பா. பொண்ணு ஒன்று பையன் ஒன்று இருக்காங்க. நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் கேஸு. என்னால் ரொம்ப நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது வீட்டில். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், கொஞ்ச நேரம் செய்வேன். கோயில் திருவிழா வருதா, ரெஸ்ட்டே இல்லை. எங்களை 12 மணி ஆனாலும் போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஆனால் பெண்களை எல்லாம் என்ன அப்படியே அனுப்புகிறாங்க. அதாவது எங்கள் கம்பெனியில் அனுப்புகிறாங்களா? என்ன வேலை பார்க்குற, எந்த ஊர் நீங்கள், எதையுமே சொல்ல மாட்டேங்கிற. ஜெடி என்ன வேலை பார்க்குற? வருத்தப்படாத. கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி கல்யாணம் பண்ண இல்லையா, அதுக்கு பரிசு தான் இந்த வேலையெல்லாம். நோ டென்ஷன், ஓகே? என்ன பிரயாசம் 2-3 நாளாக லைவில் வரவே இல்லை. மெக்கானிக்கா? சூப்பர். மெக்கானிக்கு என் லைவில் இன்னொருத்தர் கூட மெக்கானிக் வருவார், பிரகாஷ். அவரும் மெக்கானிக் தாண்டா. என்ன ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க, அதுதான் கஷ்டம். எதுக்கு இவ்வளோ கோவம் உனக்கு வந்துச்சு? வந்தனே திட்டுற அப்படி? இன்னைக்கு தானே நீ ஃபஸ்ட்டு நாள் வந்திருக்கிறேன் லைவில். ஜேடி, இன்னைக்கு தானே ஃபஸ்ட் நாள். நீ நியூ சப்ஸ்கிரைபரா? நான் கோவப்படவில்லை. நீங்கள் பெண்கள் படும் கஷ்டம் மட்டுமே சொன்னீர்கள். அதுதான் ஆண்கள் படும் கஷ்டமும் சொன்னேன். கண்டிப்பாக நீ லைவில் இருக்க சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறது எனக்கு என்ன தெரியும். நீ மெசேஜ் போட்டிருந்தீன்னா தெரிஞ்சிருக்கும். 2வது என்னால் முடியல, உடம்புக்கு முடியல. அதனால தான் நான் அந்த கோவத்தை காட்டினேன். அது காட்டினது வேறு யார்ட்டும் இல்லைடா, என் வீட்டுக்காரர் மெசேஜ் போட்டார். அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ஓன்ட்ட சொல்லலை. எடுத்துனே அப்பாஸ்னு ஒரு ஐடியில் மெசேஜ் வந்துச்சா, நீ பார்த்தியா இல்லையா? நீ வேணால் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு கூட வா. அதுக்கு கண்ணீர் படத்தோட 2 ஃபோட்டோ போட்டிருந்தாரு இல்லையா, அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். நான் உங்களை எதுக்கு சொல்ல போகிறேன், சொல்லுவாப்பா. பொம்பளைய கஷ்டத்தை புருஷன்ட்ட மட்டும் சொல்லுவாங்க. மீறி சொன்னோன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க. சரியா? என் பசங்க காலேஜ் படிக்கிறாங்கடா, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஹாய் தர்சன். அண்ணனுக்கு ஏன் மனசு வலிக்குதுன்னு போட்டு இருக்காரு. அண்ணன்கிட்ட சொல்ல போய் தான் இங்கே ஒருத்தர் சண்டைக்கு வந்துட்டார் தர்சன். எப்படி நீங்கள் 10ஆம் பொதுவாக சொல்லலாம், ஆண்கள் வேலை செய்கிறது இல்லையா அப்படின்னு சண்டைக்கு வர்றாரு. என்ன பண்ணுறீங்க சித்ராம்மா? நீங்கள் கைவலி தாங்க முடியல ப்ரோ. அதான் கைவலி தாங்க முடியலேன்னு ஆரம்பித்து சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் நான் சொன்னது என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். நீங்கள் எப்படி 10ஆம் பொதுவாக சொல்லலான்னு அவர் சண்டைக்கு வர்றாரு. வேற ஒன்றும் இல்லை. தர்சன் சாப்பிட்டியா?
என்ன பண்ணுறீங்க சித்ராம்மா நீங்கள்?